அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அது என்னது? எப்படி ஒரு மனிதன் பாவத்தினால் சோதிக்கப்படுகிறான், பாவ சோதனை எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேலை செய்து எப்படி அவனை பாவத்திலே அகப்பட வைக்குது, எப்படி ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமைப்பட்டு எப்படி அவன் வாழ்விலே அழிவு உண்டாகிறது என்ற அந்த காரியத்தை தெளிவாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதை கடந்த வாரத்திலிருந்து நம்ம ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, எங்கே இந்த 2 வசனங்களிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னது? மனுஷன் பாவத்தில் சும்மா இப்படி ஒருபோதும் சொல்ல முடியாது. நான் திடீர்னு எனக்கு ஒரு உணர்ச்சி மாதிரி வந்தோடனே நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாருங்கள், பாவம் எப்படி வேலை செய்கிறது பாருங்கள். எப்படி ஒரு மரம் என்பது பாருங்கள் ஒரே நாளில் வருவதில்லை. அது முதல்ல ஒரு விதையாக தொடங்குது. விதையை ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் சிறிதாக வளர்ந்து அப்புறம் பெரிய கொப்புகள் எல்லாம் அதில் இலைகள் அதுக்கு பின்பு தான் பழம் என்ன செய்கிறது வருகிறது. அதே போல் தான் பாருங்கள், பாவம் கூட ஒரே நாளில் ஒரு மனுஷன் போய் அப்படி பாவத்தில் விழுந்துடுறது இல்லை. பாருங்கள், எப்படி பாவம் ஒரு மனுஷனோட வாழ்வில் எப்படி கிரியை செய்கிறதுன்னு பார்க்குறோம். இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், அவன் தன் சுய இச்சையினாலே முதல்ல என்ன செய்கிறான்? இச்சையின் மூலமாக அவன் முதலாவது ஈர்க்கப்பட்டு இழுக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சையிலே சிக்குண்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சை என்ன செய்கிறது? அவனுடைய இருதயத்தில் ஒரு விதை போல கற்பந்தரிக்கிறது. பின்பு கற்பந்தரித்து பாவம் ஒரு மனிதனோட வாழ்விலே அது பிறப்பிக்கிறது. பின்பு அந்த பாவம் அப்படியே வளர்ந்து பூரணமாகும் போது அவனை அது முற்றிலுமாய் என்ன செய்து விடுகிறது? அழித்து விடுகிறது. அதாவது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்குறோம், பாவங்கிறது படிப்படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஒருவனை அடிமைப்படுத்தி முடிவிலே அது அழிவை என்ன செய்கிறது? உண்டு பண்ணுகிறது. அப்போது அதனால தான் பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு பாவ சோதனை எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்திலிருந்து நாம் என்ன செய்தோம்? பார்க்க ஆரம்பித்தோம். நாம் கற்றுக்கொண்ட முதல் காரியம் இதுதான். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கிற முதற் கட்டம் என்னது? முதல் படி என்ன? அது இதுதான். அதை தான் நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே முதற்படியாக பாவம் எப்படி பிரவேசிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷனுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பொதுவான விதத்தில் தேவனை குறித்த அறிவு என்ன செய்கிறது?
உண்டாகுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி அதை தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கர்த்தருடைய இந்த அழகான சிருஷ்டிப்பின் மூலம் வானங்கள், அதில் உள்ள நட்சத்திரம், நிலா, சூரியன் மற்றும் அழகிய அந்த இயற்கை மலைகள், மேகங்கள், பூக்கள் பாருங்கள், இப்படி பல இந்த இயற்கை எல்லாம் என்ன செய்தா பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 19 இந்த தேவனுடைய இந்த சிருஷ்டிப்பு, இந்த படைப்பு, அது தேவனுடைய மகிமையை மனுஷனுக்கு என்ன செய்தான் தெரிவித்து கொண்டே இருக்கிறது. அப்போது இப்படியாக தேவனுடைய சிருஷ்டிப்பு, படைப்பின் இந்த உலகத்தை அவர் உண்டாக்கின அவருடைய அந்த படைப்புகள் மூலம் நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் ரொம்ப குறிப்பாக நாம் தேவனை குறித்த அறிவு இந்த நாட்களில் நமக்கு எப்படி உண்டாகுதுன்னா, பாருங்கள் தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பாருங்கள் இன்றைக்கு எங்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வாயிலாக, இன்னும் பல விதத்தில் பாருங்க தேவனை குறித்த அறிவு இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் மூலம், அவருடைய வேத வசனங்களின் மூலம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது ஒரு மனுஷன் இப்படி தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டவுடன் அவன் என்ன செய்யணுமா பாருங்க, இந்த வசனம் மனுஷன் எதை செய்யாததுனால பாவத்தில் விழுகிறான்னு சொல்லுது. அதாவது வசனம் சொல்லுது, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் முதல்ல அவரை என்ன செய்வதில்லை, தேவர் என்று மகிமைப்படுத்தாமலும், அடுத்தது 2வது ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறபடியினால்தான் அவர்கள் தங்கள் சிந்தைகளில் என்ன செய்தார்கள், வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செய்து இருளடைந்தது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் முதல் படியாக எப்படி பிரவேசிக்கிறது, ஒரு தேவனை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும் போது அதற்காக அவன் தேவனை மகிமைப்படுத்தி, தேவனே நீங்கள் தான் இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்கீங்க, என்னையும் நீங்கள் தான் படைச்சிருக்கீங்க, இந்த உலகத்தில் நான் பிறக்க வச்சுருக்கீங்க, அதற்காக எல்லா புகழையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் தேவனே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நான் என்ன செய்கிறேன், செலுத்துகிறேன். என்னை இந்த உலகத்தில் இப்படி ஒரு அருமையான இப்படிப்பட்ட ஒரு அழகான பூமியில் என்னை பிறக்க செய்து எனக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு நீடிய ஆயுளை தந்து, நல்ல சுகத்தை தந்து, நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே என்று சொல்லி ஒரு மனிதன் இப்படியாக தேவன் நம்மை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் படைத்து நம்மை வைத்திருக்கிறதுக்காக, அவர் நமக்கு தந்திருக்கிற சகல நன்மைகளுக்காக நாம் அவருக்கே உரிய புகழை செலுத்தி, அதற்காக அவருக்கு நன்றி நாம் செலுத்தாமல் இருக்கும்போது தான் பாருங்க பாவம் என்ன செய்கிறது, வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்குது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் டிவி மூலமாக நீங்கள் டெய்லி தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, பல விதத்தில் தேவனை குறித்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. நீங்கள் தேவன் உங்களோடு பேசினவுடன் நீங்கள் முதலாவது என்ன தெரியுமா செய்யணும், முதலாவது அதுக்காக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணும். பாருங்கள், இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற ஒரு வார்த்தை வந்து அந்த கவலையிலிருந்து விடுதலை பெறறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரா, உடனே சொல்லுங்கள், தேவனே இந்த நாளில் என்னுடைய நிலை அறிஞ்சு இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசினீங்களே, அதற்காக எல்லா புகழையும் உமக்கு செலுத்துகிறேன் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் இந்த நாளில் இதை செய்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுகிறேன். ஆண்டவரே எப்படி பாவம் எப்படி எங்களோட வாழ்க்கையில் பிரவேசிக்கிறது குறித்த தெளிவான அறிவை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீரே, அதுக்கு நன்றின்னு சொல்லி இப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி உடனே என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்படி தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லாமல் போகும்போது தான் பாருங்கள் வாழ்க்கையில் பாவம் உள்ள பிரவேசித்து எப்படி பிரவேசிக்குதா, நம்முடைய சிந்தை என்ன செய்யுதா, வீணாகி போய் இருதயம் இருள் அடைந்து விடுகிறது. அப்போது தேவ பிள்ளைகளே நல்லா இப்போது ஒருவேளை நீங்கள் எதுவும் டைரியில் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா எழுதி வைத்து கொள்ளுங்கள். பாவம் ஒரு மனிதனோட வாழ்வில் பிரவேசிப்பதற்கு முதல் படி என்ன, ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தி
அவருக்கு நன்றி சொல்லாமல் போவது தான் பாவம் பிரவேசிக்கிற முதல் படியாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல எடுத்துக்காட்டுக்கு போகிறோம் பாருங்கள். சங்கீதம் 71 சங்கீதம் 103க்கு போவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லாமல் போவதுதான் வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குதுன்னா, இதை உணர்ந்து தான் பாருங்கள் சங்கீதக்காரன் சங்கீதம் 103 1-2 வசனங்களை இப்போ வாசிக்க கேட்போம் பாருங்க. சங்கீதம் 103 1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க சங்கீதக்காரன் தன் ஆத்மாவை பார்த்து பேசுறான். சொல்றான், ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்திரி? ஏன்னா அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்தாத, மறந்துடாத. பாருங்க சங்கீதக்காரன் இதை எழுதும்போது ரொம்ப உணர்ந்து தான் என்ன செய்யறான், எழுதுறான் பாருங்க. ஏன்னா அவர்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது அடுத்து சங்கீதம் 78க்கு போகிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் தெளிவாக ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் எப்படி இந்த எகிப்திலிருந்து மோசையின் தலைமையில் வெளியே வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த முதல் தலைமுறை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள் பாருங்க. அதற்கு காரணமே என்னன்னா, அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் வனாந்தரத்தில் மரித்து போன காரணம் என்னென்னா, அங்கே சங்கீதம் 78 பாருங்க, சங்கீதக்காரனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. காரணமே ஜனங்கள் கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் என்ன செய்தார்கள், மறந்து போனதுனால தான். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை ஆச்சரியமான விதத்தில் எகிப்திலிருந்து விடுவித்தாரு, அந்த நன்மையை மறந்து போனது காரணம் தான் அவங்க வனாந்தரத்திலே மரித்து போன காரணமாக இருக்கு. கர்த்தருக்கு அவங்க நன்றி சொல்லலை. நன்றி சொல்லாமல் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் எப்போ பார்த்தாலும் அவங்க எதை எடுத்தாலும் முறுமுறுப்பு புலம்பல் தான் பாருங்க. மோசைக்கு விரோதமாக புலம்பல், தேவனுக்கு விரோதமாக புலம்பல். கர்த்தர் எங்களுக்கு சாப்பாடு தரல, கர்த்தர் எங்களுக்கு தண்ணி தரல, இது தரல, அது தரல, இப்படியே புலம்பிகிட்டே இருந்தாங்க. அப்போது அதை உணர்ந்து தான் இங்கே 103வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரை துதிச்சு எழுதும்போது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யறாத, மறந்துடாத. ஏன்னா நம்மளோட மனசு ரொம்ப லேசா கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்து மறந்துடுது பாருங்க. பாருங்க அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம் பாருங்க. எப்படி ஜனங்கள் கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை மறக்கும் போது தான் மனுஷன் பாவத்தில் விழுகிறான் என்பதை நம்ம இந்த வசனங்களின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். சங்கீதம் 78க்கு நம்ம முதலாவது திருப்பி கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 78க்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். அங்கே ஒரு சில வசனங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 78 பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அதை வாசிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு அருமையான பாடலை இப்பொழுது நாம் பாட கேட்போமா? ஒரு பாடலை பாட கேட்போம். உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே.
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது சங்கீதம் 78 இப்பொழுது 10 மற்றும் 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க எகிப்திலேருந்து வெளியே வந்த நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாவம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே முறுமுறுப்பு, கசப்பு, புலம்பல், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, அவரோட ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இங்கே வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதிக்கலையா. காரணம் என்ன? அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் எந்த மனுஷ கண்களும் காணாத, அதாவது அன்றைய நாட்களில் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கடந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அதுவரை மனித கண்கள் காணாத ஆச்சரியமான அதிசயங்களை தேவன் அன்றைக்கு எகிப்திலே என்ன செய்தார். பாருங்க, நைல் நதி இரத்தமாக மாறிச்சு. இன்னும் எத்தனையோ வாதைகளினால் எகிப்து வாதிக்கப்பட்டது. அதாவது அந்த 10 வாதைகளின் மூலமாக வல்லரசாக இருந்த அந்த எகிப்து தேசம் பாருங்க, தேவனுடைய கரம் அந்த தேசத்துக்கு விரோதமாக நீட்டப்பட்ட போது பாருங்க, பார்வோனின் வல்லமை எல்லாமே உடைக்கப்பட்டது, அவனுடைய வல்லமை அழிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, செங்கடல் 2ஆக பிளந்து ஜனங்கள் பாருங்க எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் ஒரு வழி இல்லாத இடத்துலலாம் வழியை திறந்தார். ஆச்சரியமான காரியங்கள், அதிசயங்கள். இப்படிப்பட்ட அதிசயத்தை பாருங்க எந்த மனித கண்களும் என்ன செய்தது கிடையாது, கண்டது கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய அதிசயங்களை தேவன் இந்த மிகுந்த வேதனையில் இருந்த இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் இவ்வளவு ஆச்சரியமான அதிசயங்களை அவர் செய்திருந்தோம். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே பாருங்க, வனாந்தரத்துக்கு வந்த உடனே அங்கே அவர்களுக்கு சில தேவைகள் உண்டான உடனே, தண்ணீர் தேவை, உணவு தேவை, இப்படி சில தேவைகள் வந்த உடனே ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து என்ன செய்கிறாங்க, புலம்புறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் செய்த அதிசயத்தை மறந்தார்கள். அது மறந்ததுனால தான் பாருங்க, திரும்ப இப்போ பாருங்க நம்ம 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய அந்த செய்த அதிசயங்களை அவங்க மறந்து போனதுனால தான். ஏன் மறந்து போனாங்க? காரணம் என்ன? அதை தான் நம்ம ரோமர் 1:21 பார்த்தோம். தேவன் அவரை குறித்த அறிவை தர்றாரா? உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்கிறாரா? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? அதற்காக உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்கு மகிமையை செலுத்தி அதற்காக அதிகமான விதத்தில் நன்றி சொல்லணும். சும்மா ஏதோ ஒரு நாள் சொன்னால் பத்தாது. டெய்லி உணர்வுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்திருக்க வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்திருக்கிற நல்ல குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் என்னுடைய எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் தந்திருக்கிற எல்லா
நன்மைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். அந்த வண்டியில் உங்களுடைய பைக்கில் போகும்போது, உங்கள் காரில் போகும்போது, அல்லது பாருங்கள் பஸ்ஸில் போகலாம், எதில் போனாலும் சரி, அந்த நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதையெல்லாம் சும்மா ஒரு அசட்டே எண்ணக்கூடாது. பாருங்கள், ஆமாம் இது என்ன இப்போ சின்ன ஒரு பைக்கு தானே வச்சுருக்கேன், இது ஒரு பெரியதா, இதுக்காகவா நான் ரொம்ப நன்றி சொல்லணும்? நான் பஸ்ஸில் தானே போயிட்டுருக்கேன், அதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லணுமா? இல்லை, தேவ பிள்ளைகளை அப்படி நினைக்கக்கூடாது. அது சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ, அந்த நன்மைக்காக நாம் நன்றி சொல்லும் போது தான் பாருங்கள் நம்ம ஆண்டவருடைய அதிசயங்களை மறந்து அப்போது அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற அந்த வேதனையான நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? விடுவிக்கப்படுவோம். நீங்கள் நன்றி சொல்லும் போது பாருங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கலாம், சில தேவைகள் இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை என்ன செய்திருக்கிறார். அப்போ அந்த நன்மைக்காக ஆண்டவரை என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். யோசிச்சு பாருங்கள், இப்படி எப்படிப்பட்ட ஒரு அருமையான தொலைக்காட்சி மூலமாக, நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அப்போது இப்படிப்பட்ட கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தை கேட்பதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளையெல்லாம் அவர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரே. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நன்றி சொல்லும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு பார்க்கும்போது, ஏதோ ஒரு தேவையை பார்க்கும்போது நம்ம உடனே என்ன செய்ய மாட்டோம்? இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுத்து புலம்பி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ண மாட்டோம். நன்றி உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டாங்க. அவர்கள் நன்றி உள்ளவர்கள் பாருங்கள், நன்றியோடு இருக்கும்போது அது பாவ சோதனைகளை மேற்கொள்ள என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. பாருங்கள், தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். பாருங்கள், இப்போது சங்கீதம் 78, 41 மற்றும் 42 வசனங்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அடுத்த வசனம். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ வருத்தத்தோடு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனத்தை குறித்து சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் அவர்களை பாருங்க, அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட அந்த நாளை அவர்கள் என்ன செய்தார்கள்? நினையாமற் போனார்கள். அதாவது செங்கடலை பிளந்து பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடலிலே மூழ்கடித்து இப்படியாக எகிப்தின் பார்வோனின் கையிலிருந்து கர்த்தர் அவர்களை ஆச்சரியமான விதத்தில் மீட்ட அந்த நாளை, அந்த செய்த அந்த அதிசயத்தை இந்த இஸ்ரேல் ஜனம் என்ன செய்தார்? மறந்து போனாங்க. அதனால தான் கர்த்தர் பாருங்க, அவங்களுக்கு வனாந்திரத்தில் கற்பாறையிலிருந்து தண்ணீர் வர வைத்தார், மன்னாவை கொடுத்தார், ஆச்சரியமான விதத்தை காடைகளை கொடுத்தார், ஆச்சரியமான நன்மைகள். அவர்களுக்கு ஒரு குறைவில்லை. வனாந்திரத்தில் இவ்வளோ நன்மை செய்தோம். பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்களாம் பாருங்க. இப்போ சங்கீதம் 78, 32 வசனம். இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ திரும்ப திரும்ப ஏன் சொல்ல பாருங்க. கர்த்தர் செய்த நன்மைக்கு அவங்க நன்றி சொல்லாமல் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போய் அதை நிமித்தமாக தான் அவங்க தொடர்ந்து பாவம் செய்தாங்க. அதனால தான் கடைசியில் அடுத்த சங்கீதம் 78, 33 வசனம். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அதனால தான் கடைசியில் 40 வருஷம் வனாந்திரத்தில் அவருடைய நாட்கள் விருதாவிலும் அவருடைய வருஷங்கள் பாருங்க பயங்கரத்திலும் அது கழிந்து போனது. காரணம் என்ன? கர்த்தர் செய்த நன்மைக்காக
இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி 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 கர்த்தரை துதிச்சிருக்கணும். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லவே இல்லை. நன்றி சொல்லாமல் இருந்ததுனால கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனாங்க. மறந்து போனதுனால பாவம் செய்தாங்க. பாவம் செய்ததுனால வனாந்தரத்திலே அவர்களுடைய நாட்கள் விருதாவிலே கழிந்து போய் கடைசியில் கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் மாண்டு போனார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அப்போது இந்த நாளில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் இருந்து பாருங்கள், இப்போ இந்த நிகழ்ச்சி முடியும் போது கூட பாருங்கள், ஒரு காரியத்தை இருதயத்தில் நினைவு கொள்ளுங்க. நான் இனி கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் மிகவும் நன்றி சொல்ல போகிறேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொல்லி நிறைய நன்மை கர்த்தருக்கு நிறைய நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி அவரை எல்லாவற்றுக்காக மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க. அல்லேலூயா. அப்போது தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாவம் பிரவேசிப்பதற்கு முதல் படி என்னது? நீங்கள் எப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் நன்றி சொல்லாமல் போகிறீங்களோ அப்போ தான் பாவம் வாழ்க்கைக்குள்ளே முதல் படி என்ன செய்து வைக்கிது பாருங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோமப்பா. நாளில் கேட்ட நல்ல சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் என்னோட சேர்ந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளே எப்படி பாவம் முதல் படியை வைக்குதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்தீங்களே. எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ நன்மைகளை செய்றீங்க ஆண்டவரே. ஆனால் நான் அதற்காக எப்பொழுதும் நன்றி சொல்லாமல் அதை மறந்து போனதுனால தான், கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தாமல் போனதுனால தான் பாவம் வாழ்க்கையில் பிரவேசித்து என் வாழ்க்கையெல்லாம் முறுமுறுப்பு, கசப்பு, வாழ்க்கையெல்லாம் வனாந்திரமா இவ்வளோ நாள் ஆகி போயிடுச்சு. அது அப்படிங்கிறத இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துறக்காய் ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரை இந்த நாளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தாவினால் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி 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 என்று சொல்லட்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்க குடும்பத்துக்காக நன்றி, நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே, நான் போகிற நல்ல ஆலயத்துக்கு திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை இப்படிப்பட்ட தொலைக்காட்சி மூலமாய் கேட்க தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி ஆண்டவரே, வாழ்க்கையில் வருகிற அந்த பாவ சோதனைகள் மேல் ஜெயம் கொள்ள இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி அருளுங்க. அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் உள்ள வனாந்தரங்கள் ஏதேனும் தோட்டத்தை போல் மாறி சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தம் வாழ்க்கையில் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.